இந்த வீடியோல நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போறோம். இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கால்குலேட் தி pH ஆஃப் த ரிசல்டன்ட் மிக்ஸ்சர். இங்க பார்த்தீங்கன்னா 2 சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறாங்க. 2 சொல்யூஷன் எடுத்து 2யும் நம்ம வந்து மிக்ஸ் பண்றாங்க. மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதோட pH வந்து நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன குடுத்திருக்காங்க? பேஸ் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப பேஸ்னா நமக்கு எப்படி இருக்கும்? pH 7க்கு வந்து மேல வந்து இருக்கும். இன்னொரு சொல்யூஷன் என்ன குடுத்திருக்காங்க? ஆசிட் வந்து குடுத்திருக்காங்க. அப்ப ஆசிட் எப்படி இருக்கும்? pH வந்து 7க்கு கீழ வந்து இருக்கும். அப்ப 2யும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஆசிட்டையும் பேஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அங்க நியூட்ரலைசேஷன் வந்து நமக்கு வந்து நடக்கும். அப்ப நமக்கு வந்து எது அதிகமா இருக்குதோ, சப்போஸ் பேஸ் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷனும் பேஸா வந்து இருக்கும். pH வந்து 7க்கு மேல வந்து இருக்கும். சப்போஸ் வந்து ஆசிட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் வந்து பிகம் மோர் அசிட்டிக்கா வந்து இருக்கும். pH வந்து 7க்கு கீழ வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து முதல்ல எது அதிகமா இருக்குது, எது கம்மியா இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிக்க நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, மில்லி மோல் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? எவ்வளவு மோல்ஸ் வந்து இருக்குது. இப்போ கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்ப அசிடிக் ப்ராப்பர்ட்டிக்கும் பேஸ் ப்ராப்பர்ட்டிக்கும் நமக்கு வந்து என்ன ரீசன்? OH மைனஸ் தான். அப்ப OH மைனஸ் வந்து அதிகமா இருந்தா அது பேஸ்ன்னு சொல்றோம். H பிளஸ் அதிகமா இருந்தா நமக்கு வந்து ஆசிட் வந்து நம்ம சொல்றோம். அப்ப H பிளஸோட கான்சன்ட்ரேஷனோ இல்ல OH மைனஸோட கான்சன்ட்ரேஷனோ தான் அந்த சொல்யூஷன் வந்து எப்படி இருக்க போகுது நமக்கு வந்து டிட்டர்மைன் பண்ண போகுது. அது போக நம்ம வந்து pH கண்டுபிடிக்கணும். அப்ப pH கண்டுபிடிக்க நமக்கு என்ன தேவை? H பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆர் OH மைனஸ் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து தேவை. அப்ப இங்க மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா OH ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் H பிளஸோட கான்சன்ட்ரேஷன். அப்ப இப்போ முதல் சொல்யூஷனுக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் A ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். A ப்ராப்ளத்துல OH கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து எவ்வளவு இருக்குன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப அப்படின்னா எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் மோல்ஸ்ல நம்ம எப்பவுமே கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப மோல்ஸ் கால்குலேட் பண்ணது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா Vm1m1. ஓகே ஃபர்ஸ்ட் சொல்யூஷனுக்கு வால்யூம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்ப எவ்வளவு இருக்குது 10 ml வந்து இருக்குது. மோலாரிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.2 வந்து இருக்குது. அப்ப 0.2 மோல்ஸ் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து இருக்குது. ஒரு கால்சியம் ஹைட்ராக்சைடு ஒரு OH வந்து நமக்கு 2 OH நமக்கு வந்து கொடுக்குது. கரெக்ட்டா? ஏன்னா எத்தனை OH இருக்குது? இங்க 2 OH வந்து இருக்குது. அப்ப கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நீங்க வந்து ஹைட்ராலைஸ் பண்ணீங்கன்னா, நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2 OH வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்ப நமக்கு டோட்டலா நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு என்னன்னா 2 ஆல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்ப 2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 4 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப நமக்கு வர்ற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4 மில்லி மோல். அப்ப நமக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 மில்லி மோல் ஆஃப் OH வந்து இருக்குது. அப்ப எத்தனை OH வந்து எவ்வளவு OH வந்து இருக்குது? 4 மில்லி மோல் OH வந்து இருக்குது. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஆசிட் வந்து கண்டுபிடிப்போம். இங்க ஆசிட் என்ன குடுத்துருக்காங்க? 0.1 மோல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அப்ப ஒரு ஆசிட் எத்தனை H+ கொடுக்கும்? ஒரு H+ தான் நமக்கு வந்து கொடுக்கும். அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க 2ஆலயோ இல்ல 3ஆலயோ நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து V2ன்னு வச்சுப்போமா? V2 அப்புறம் வந்து M2. அப்ப V2, M2 நமக்கு என்ன வருது? வால்யூம் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 25 வந்து குடுத்துருக்காங்க. மோலாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 0.1. இங்க நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு HCl, ஒரு H+ தான் நமக்கு வந்து டொனேட் பண்ண போகுது. அப்ப நமக்கு வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2.5 மில்லி மோல் வந்து இருக்குது. அப்ப ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குது? 2.5 மில்லி மோல் வந்து இருக்குது. இது வந்து என்னது? கால்சியம் ஹைட்ராக்சைடோட கான்சன்ட்ரேஷன். CaOH ட்வைஸுக்கான கான்சன்ட்ரேஷன். இது நமக்கு என்ன? ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கான கான்சன்ட்ரேஷன் வச்சுப்போமா? இது வந்து HCl. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் நமக்கு எத்தனை OH வந்து இருக்குது? 4 மில்லிமோல் OH வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து 2.5 மில்லிமோல் OH வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப எது அதிகமா இருக்குது? OH தான் நமக்கு வந்து அதிகமா இருக்குது. எவ்வளவு அதிகமா இருக்குது? 4 minus 2.5 which is equal to 1.5. 1.5 மில்லிமோல் நமக்கு என்னன்னா OH வந்து நமக்கு வந்து எக்ஸஸா வந்து இருக்குது. அப்ப அந்த சொல்யூஷன் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிகம் வந்து பேஸா வந்து நமக்கு வந்து இருக்கும். இஸ் இட் கரெக்ட்? இந்த 1.5 மில்லிமோல் வந்து நமக்கு வந்து எவ்வளோல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு 10 ml எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு 25 ml எடுத்துக்கிறோம். அப்ப டோட்டலா அந்த சொல்யூஷன் எவ்வளோ இருக்குது? 35 ml வந்து இருக்குது. அப்ப 35 mlல எவ்வளோ எக்ஸஸ் ஆஃப் OH மைனஸ் வந்து இருக்குது? 1.5 மில்லிமோல். மில்லிமோல்னா எவ்வளவு? 10 to the power of -3 இல்லையா? நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கான்சன்ட்ரேஷன் கால்குலேட் பண்ணும்போது மோல்ஸ்ல தான் நம்ம வந்து குடுப்போம். அப்போ 1.5 into 10 to the power of -3 வந்து மோல் இருக்குது. 35 ml வந்து இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? இன்டு 1000 நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 1000 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆன்சர் வந்து வருது? ஓகே. ஸோ நமக்கு என்னக்குன்னா 10 to the power of -3 இது 10 to the power of +3. அப்ப 2 நமக்கு வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப நம்மன்னா 1.5 டிவைடட் பை 35 இல்லையா? அப்ப OH மைனஸோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது? 1.5 டிவைடட் பை 35 வந்து போட்டீங்க அப்படின்னா 0.043ன்னு வச்சுப்போமா? 0.043 மோல் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஓகே. இதான் நமக்கு வந்து OH ஓட கான்சன்ட்ரேஷன். இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 4.3 into 10 to the power of -2 ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? POH வந்து கண்டுபிடிச்சிடலாம். POH which is equal to minus log of OH concentration. Is it correct? அப்போ minus log of 4.3 into 10 to the power of -2. அப்போ என்ன வரும்னா minus log of 4.3 ஓட வேல்யூ நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா log of 4.3 which is equal to 0.
log 4.3 ஓட வேல்யூ என்னன்னா 0.6334. இது 10 to the power minus 2க்கு லாக் எடுத்தா நமக்கு என்ன வரும்னா -2 வந்து வரும். அப்போ ஒன்று மைனஸ் சைன்ல இருக்குது, ஒன்று பிளஸ் சைன்ல வந்து இருக்குது. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் வந்து நீங்க மைனஸ் பண்ணா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? 2 minus 0.6334 which is equal to minus 1.366 வந்து வருது. 66 வந்து வருது. இங்க 6 போயிட்டே இருக்குது. ஓகேவா? அப்போ அந்த மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன வருது? பிளஸ்ஸா வந்து மாறிடும். அப்போ POH ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1.366 வந்து வருது. நமக்கு ஆக்சுவலி நமக்கு வந்து என்ன கேட்டுக்கிறாங்க கொஸ்டின்ல? கொஸ்டின் நம்ம கேட்டுக்கிறதுனா pH வந்து கேட்டுக்கிறாங்க. நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது POH. அப்போ pH which is equal to 14 minus POH. அப்போ 14லேருந்து 14 minus 1.3666 தான் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 14 minus 1.3666. அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 12.6334. அப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷனுக்கான pH வேல்யூ நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12.6334. அப்போ நமக்கு என்ன இருக்குது? ஃபைனல் நமக்கு எது அதிகமாக இருக்குது? OH தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்குது இல்லையா? அப்போ OH இருந்துச்சுன்னா அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கும்? பிகம் வந்து பேசிக்காக வந்து இருக்கும். அப்போ pH வந்து 12க்கு மேலே இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து பேசிக்காக தான் இருக்கும். அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் வந்து நம்ம பார்ப்போமா? இப்போ நமக்கு வந்து என்ன நெக்ஸ்ட் பி ஆப்ஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ பியில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.01 மோல்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் அண்ட் 0.10 மோல்ஸ் ஆஃப் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ நமக்கு என்ன ரெண்டையும் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ முதல்ல சல்ஃபூரிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்குதா இல்லைன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து அதிகமாக இருக்குதா? அந்த சொல்யூஷன் வந்து ஆசிடாக இருக்குமா இல்லை பேஸாக இருக்குமான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து மோல் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ மோல் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? வால்யூமே மோல்ஸையும் வந்து நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கண்டுபிடிப்போம். H2SO4 வந்து நமக்கு எத்தனை H+ வந்து இருக்கும்? வால்யூம் வந்து 10 ml கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.01. அப்போ ஒரு மாலிகுல் என்ன பண்ணும்? 2 H+ வந்து நமக்கு வந்து டொனேட் பண்ணும். அப்போ என்ன பண்ணும்? இதை 2ஆல் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ 10 at 0.01 வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0.1. அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணா 0.2 மில்லிமோல் வந்து இருக்குது. நமக்கு ஃபைனலாக வர ஆன்சர் வந்து மோல் கிடையாது, மில்லிமோல் வந்து நமக்கு வந்து வரும். இஸ் இட் கரெக்ட்? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். அப்போ CaOH ட்வைஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ மில்லிமோல்ஸ் வந்து இருக்குது? 10 மில்லிமோல்ஸ் வந்து இருக்குது. அப்போ 10 ml இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் 0.01. அப்போ ஒரு மாலிகுல் 2 OH வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இல்லையா? அப்போ நமக்கு வந்து 2ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணிடணும். அப்போ இதுவும் நமக்கு எவ்வளோனா 0.2 மில்லிமோல் தான் இருக்குது. அப்போ 0.2 மில்லிமோல் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக நியூட்ரலைஸ் ஆகிடும். அப்போ ரிமைனிங் வந்து H+ம் இருக்காது, OH- இருக்காது. அப்போ எல்லாமே ஈக்குவலாக நமக்கு வந்து ரியாக்ட் ஆகி H+, OH- சேர்ந்து நமக்கு எல்லாமே வந்து நியூட்ரல் வந்து வாட்டரா வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ நியூட்ரல் வந்து நமக்கு வந்து pH எப்படி இருக்கும்? pH is equal to 7 வந்து இருக்கும். அப்போ நமக்கு ரிமைனிங் வாட்டர் மட்டும் தான் இருக்கும். வாட்டர் வந்து 10 to the power -7 H+ நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு pH பண்ணாலும் 7 வந்து வரும். இல்லை இது ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவலாக நியூட்ரலைஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து pH வந்து 7 வரது வந்து நியூட்ரல் pH 7 நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இது வந்து B வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் C என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 மோல் ஆஃப் வந்து சல்ஃபூரிக் ஆசிட் வந்து கொடுத்துருக்காங்க. 0.1 மோல் ஆஃப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அப்போ முதல்ல எது வந்து அதிகமாக இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ சிக்கு முதல்ல சல்ஃபூரிக் ஆசிட்ல எத்தனை H+ இருக்கு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அப்போ கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? முதல்ல வந்து வால்யூம் 10 ml, கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு? 0.1. அப்போ ஒரு மாலிகுல் 2 H+ வந்து நமக்கு வந்து கொடுக்கும். அப்போ 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ வாட் இஸ் த வேல்யூ? 0.1 10ஆல் மல்டிப்ளை பண்ணா 1. 1 into 2 2. அப்போ என்னன்னா நமக்கு வந்து 2 மில்லிமோல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ சல்ஃபூரிக் ஆசிடோட 2 மில்லிமோல். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? KOH. அப்போ KOHல OHோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது? வால்யூம் வந்து 10 ml, கான்சன்ட்ரேஷன் 0.1. ஒரு KOH ஒரு OH தான் நமக்கு வந்து கொடுக்க போகுது. அப்போ இன்ட்டு நமக்கு வந்து 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நமக்கு என்ன 1 மில்லிமோல் வந்து வருது. அப்போ OH வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது? 1 மில்லிமோல் இருக்குது. H+ நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 மில்லிமோல் வந்து இருக்குது. அப்போ எது அதிகமாக இருக்குது? இங்கே H+ தான் நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அப்போ இந்த சொல்யூஷன் பிகம் வந்து ஆசிட்டாக வந்து இருக்கும். அப்போ எவ்வளோ H+ வந்து அதிகமாக இருக்குன்னா 1 மில்லிமோல் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அப்போ எக்ஸஸாக நமக்கு வந்து H+ வந்து எவ்வளோ இருக்குது? H+ 1 மில்லிமோல் வந்து இருக்குது. 1 மில்லிமோல் எவ்வளோ வால்யூமில் நமக்கு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 ml, இது ஒரு 10 ml. ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்குது இல்லையா? அப்போ 20 ml
20 ml நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமோல். அப்போ 1 × 10⁻³ வந்து இருக்குது. நம்ம எப்பவுமே கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா பர் லிட்டர் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நீங்கள் 1000 நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது, இது நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 50 வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போ நமக்குன்னா 50 × 10⁻³ இல்லையா? அப்போ நம்ம இது எப்படி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா 5 × 10⁻²ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் நமக்கு வந்து கான்சன்ட்ரேஷன். அப்போ H+ஓட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளோ இருக்குது, 5 × 10⁻². அப்போ pHக்கு என்ன ஃபார்முலா, pH which is equal to minus log of வந்து H plus concentration இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், minus log of 5 × 10⁻². அப்போ log 5க்கு நமக்கு வந்து என்ன வேல்யூ வந்து வருது, log 5 பார்த்தீங்கன்னா 0.6989. அப்போ 6.990 வந்து வருது. அப்படின்னா 0.6990 10⁻² பண்ணால் நமக்கு வந்து -2 வந்து வருது. அப்போ வந்து -2லேருந்து இது வந்து வேல்யூ வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 2 மைனஸ் 0.6990 பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா -1.301. ஓகே, இது வந்து மைனஸ் வந்துருக்குது. அப்போ மைனஸ் நமக்கு என்ன ப்ளஸ்ஸாக வந்து மாறிடும். அப்போ 1.301 இதான் நமக்கு வந்து pH வேல்யூ. அப்போ அந்த ரெண்டு சொல்யூஷன் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் நமக்கு வந்து எவ்வளோ pH வரும்னு பார்த்தீங்கன்னா 1.301 தான் நமக்கு வந்து ஃபைனல் pH வந்து வரும். இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான், ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஒரு ஆசிட் இருக்குது, ஒரு பேஸ் வந்து இருக்குது. அந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகுனதுக்கு அப்புறம் அது ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குமா இல்லை பேஸோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு அதோட pH வந்து நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. I will try to explain again. Okay.